ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகத்துக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், பொதுவாக பறவைகள் எல்லாமே கூடு கட்டுறதுக்கு விருப்பப்படும் சார். கூடு கட்டி அந்த கூட்டுக்குள்ளே அழகாக கொஞ்சம் பறிக்கிறதுக்கு தான் விருப்பப்படும். அதுலேயும் இந்த தூக்குனாங்குருவி கூடெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஒரு இன்ஜினியர் கூட அவ்வளோ அழகாக கட்ட முடியாது. அந்த மாதிரியான அழகான கூடுகளையெல்லாம் அது அமைக்கும். ஈவன் நிறைய பறவைகள் ஆண் பறவை எப்படி கூடு அமைக்குதுன்றதை பார்த்துட்டு தான் அதனுடைய இணையவே முடிவு பண்ணுன்ற அளவுக்கு கூடுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது சார். ஆனால் சிலர் வீடுகளில் கூடு அழகாக ரெடி பண்ணி வைப்பாங்க பறவைகள் தங்கி இருக்கிறதுக்காக. சில பறவைகள் அந்த கூட்டில் தங்கவே தங்காது. அது கட்டுற வீட்டில் தான் இருக்கணும்னு விரும்புமே தவிர இன்னொருத்தவங்க கட்டி கொடுக்குற வீட்டிலலாம் அது இருக்கிறதுக்கு பிரியப்படாது. ஒருவேளை அந்த மாதிரி நம்ம அமைச்சிருக்கக்கூடிய கூட்டில் ஒரு பறவை தானாக அமர்ந்து கொஞ்சம் பொறிக்குது அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது? அப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அது என்ன மாதிரியான பலன்களை நமக்கு கொடுக்கும்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பறவைகள் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு வெளியே சென்றால் அந்த வீட்டில் என்ன பிரதிபலன் இருக்கும்? இப்போ நம்ம வீடு இருக்குனாக்கா நம்ம வீட்டில் 2 ரூம் 3 ரூம் 4 இருக்கும். வீடுனாக்கா வீட்டுக்குள்ளே பறவை கூடு கட்டி அதெல்லாம் பண்ணவே பண்ணாது. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. முட்டம்னு சொல்லுவாங்க. ஒரு வீடு இருந்ததுனாக்கா உங்கள் வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் இருந்ததுனாக்கா அந்த முட்டத்தில் குருவி வரும் போகும். குருவி தான் இல்லையே இப்போது. செல்ஃபோன் டவர் வந்ததுக்கு பிறகு 1 லட்சத்துக்கு ஒரு குருவி தான் இருக்குது. அந்த குருவியில் கூட இப்போ கலப்பட குருவி தான் இருக்குது. ஏன்னா நான் லண்டனுக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா குட்டி இவ்வளோடு தான் குருவி இருக்கும். சைஸே இவ்வளோ. வழக்கமாக குருவி சைஸுக்கு இருக்கும். அதில் இவ்வளோ பாதி தான் இருக்குது. அந்த குருவிலாம் இப்போ இங்கே பார்க்குறேன் நம்ம இந்தியாவில். பறவைங்க தானே, அது இடம் விட்டு இடம் பெயர்ந்தெல்லாம் செய்யும். அப்படி வேலை இடம் பெயர்ந்துச்சு. ஏன்னா அப்படி ஒரு குருவிலாம் நம்ம நாட்டில் இல்லை. ஆனால் இது இருக்குது. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதோட வழக்கத்துக்கு மாறாக இருக்குது. அதெல்லாம் மாற செய்யும் காலங்க. ஏன்னா மொத்தத்தில் நம்ம நாட்டு குருவி இந்திய குருவி இல்லை. இருக்குது, குறைஞ்சி போச்சு. 1 லட்சத்துக்கு ஒரு குருவி தான் இருக்குங்கிற மாதிரி அந்த இனமே இந்த டவர்லாம் போயிடுச்சு. சரி, பரவாயில்ல. எந்தெந்த பறவைகள்லாம் வீட்டில் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும்? ஆனால் நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க சார். பறவைகள் பொதுவாகவே அது விரும்பி கூடு கட்டி அது முட்டையிட்டு அது குஞ்சு பொறிக்கிறது தான் இருக்கும். நாம் ஒரு கூடு மாதிரி கட்டி வச்சு கொடுத்துட்டு அதில் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குவோன்னா அந்த பறவைகள் செய்யாது. அது ஆமாம், அது தானாக சுயமாக சம்பாரித்து தானே சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு கோட்பாடில் இருக்கும் என்னமோ. ஆனால் அதையும் தாண்டி ஒரு சில பேருக்கு நடக்கும். சொல்கிறேன் நான் எல்லாத்துக்கும். ஏன்னா சில வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுக்கு மட்டும் இல்லாமல் அது நம்ம லைஃபோட கனெக்டிவிட்டி இருக்குது. கண்டிப்பாக சார். அது நம்மளுடைய, ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி பறவைகள் விலங்கினங்கள்லாம் கடவுளுடைய கனெக்டிவிட்டி உள்ளது. அப்போது சில விஷயங்கள்லாம் அதுக்கு ஒரு சின்ன குட்டி சக்தியெல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறாரு. அது அங்கே இங்கே சுற்றி கடைசியில் மனிதருக்கு தான் அந்த சக்தி பயன்பெறுற மாதிரி ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டு போயிடும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குருவி இருக்குதுன்னு வைங்களேன். அதான் முதல்ல சொல்ல ஒரு நம்ம வீடு இருக்குன்னா வீட்டுக்குள்ளேயே வரணும் அப்படிலாம் இல்லை. உங்கள் வீடு இருக்குன்னா வீட்டை சுற்றி கூட இருக்கலாம். ஏன்னா பறவைகள் நேராக நம்ம முகத்துக்கு நேராக நம்ம வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டுலாம் போகாது. அதெல்லாம் நீங்கள் வீடு இப்படி இருப்பீங்க, வீட்டுக்கு லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ பின்னாலேயோ ஏதாவது ஒரு இடத்துல மாடம் மாதிரி வச்சுருப்போம். அதெல்லாம் இப்போ யாரும் வைக்கிறது இல்லை. இருந்து நடந்து சந்து பொந்து ஏதாவது ஒன்று இருந்ததுனாக்கா அதில் கட்டினா கூட உங்கள் வீடு தான் அது. சார், ஆனால் இப்போது இருக்கிற சூழலில் அப்பார்ட்மெண்ட்டுகளில் குருவியோ புறாவோ சின்னதாக நம்ம கிச்சனில் ஃபேன் போகிறதுக்கு சின்ன ஒரு அவுட்லெட் வச்சுருப்போம். அந்த இடத்துல இந்த மாதிரி இடங்களில் கூடு கட்டதை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி கட்டுறதுமே நல்ல. அதுவும் அக்கௌண்ட் ஃபேர் தான். உங்களுக்கு அக்கௌண்ட் ஃபேரில் உங்கள் கணக்கு வரும். உங்கள் கணக்கில் தான் சேரும். உங்கள் அக்கௌண்ட்டில் தான் டெபாசிட் ஆகாது. ஓகே. அதனால் இப்போ குருவி அப்படி கூடு கட்டுருக்குன்னு வைங்களேன். அப்படி ஒரு வகையில் உங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி எதனா இருந்ததுன்னா கூட வச்சுக்கிறீங்களேன். அப்படி கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சிருச்சுன்னு வைங்களேன். கண்டிப்பாக அந்த வீட்டில் குழந்தை பாக்கியம் உருவாகும். சில பேருக்கு காலம் தாமதமாக இருக்கிறவங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். சில பேருக்கு குழந்தை பாக்கியம் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஆமாம், அது வந்து போகுதுன்னா அதுவும் இருக்கும். சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா 10 குழந்தைலாம் வந்துடுமா? அந்த காலத்தில் இருந்தது. இப்பயும் நம்மக்கிட்ட இல்லை, அது இருக்கிற இடத்துல இது நடந்துடும். இதில் நாம் புரிஞ்சுக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு
குருவி கூடு கட்டி இது மாதிரி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சா குழந்தை பாக்கியம் உண்டாகுது. நம்ம அதை வரைக்கும் தான் எடுத்துக்கிறணும். கேட்குறது சந்தோஷமா இருக்குது சார். ஆனால் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வீடுகளில் வந்து பறவை கூடு கட்டுற அளவுக்கு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அது ஒரு கெட்ட சகுனம் மாதிரி, இல்லை வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துகிட்டு வர மாதிரியெல்லாம் சில பேர் சொல்கிறாங்களே, அப்படின்லாம் எதுவும் கிடையாது சார். அதான் நான் தான் முதல்ல சொன்னேன், பறவைகள் விலங்கினங்கள் ரெண்டும் இறைவனோட கனெக்டிவிட்டி உள்ளது. நான் சொல்லியிருக்கிறேன்னே. இப்போது கருடன் இருக்குது, கருடன் சொல்லிவிட்டு அந்த கருடன் அதுக்காக நம்ம வந்துட்டு சாப்பாடு வச்சா எந்த கருடனாவது நம்ம சாப்பாடு வச்சு காக்கா அந்த மாதிரி மற்ற பறவைகள் சாப்பிட்ற மாதிரி அது என்னைக்காவது சாப்பிட்ருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோமா? இல்லை. அதேமாதிரி காக்கா கூட நீங்கள் நினைக்கிற மாதிரி காக்காலாம் எல்லாரும் சாப்பாடு வச்சு எல்லார் வீட்லேயும் காக்கா சாப்பிடுன்னு நினைக்கிறீங்களா? சாபம் பாவம் வீட்டில் காக்காவை நீங்கள் உணவு வச்சாலும் சாப்பிடாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி காக்கா வந்து யார் போட்டாலும் சாப்பிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலே தவறு. வச்சு பாருங்கள், சாப்பிடாது. அதனால் அதுக்கு தான் சொல்கிறேன், பறவைகளும் விலங்கினங்களும் கடவுளோட கனெக்டிவிட்டி உள்ளது. அதனால் வந்துட்டு எல்லோரும் அதை பறவைன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி அது மாதிரிலாம் வளர்த்தா நெகட்டிவ் வந்துடும், தவறானது நடந்துடும். அப்படி யாரேன்னு நினச்சாலும் தவறான கருத்து தான் அவர்களுக்கு சொல்ல தெரியாமல் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு புரிதல் அவ்வளவாக இருந்திருக்கும். அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் யாரும் கொடுத்து வாங்கியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் முதல்ல அது நமக்கு கிடைக்குதான்னு பாருங்கள். அந்த மாதிரி பாக்கியம் குருவிக்கு சொல்லிட்டேன். அடுத்து வந்துட்டு கிளி, அப்படிலாம் கிளியெல்லாம் வந்து கூடலாம் கட்டிடாதுங்க. அது மரத்தில் தாங்க கட்டணும், அது வராது. அது சிட்டுக்குருவி புறா கூட நம்ம பார்த்துடலாம். கிளியெல்லாம் நம்ம வீடுகளில் வந்து கொடுக்க வாய்ப்பே இல்லை. அதுதான் நானே சொல்கிறேன், வாய்ப்பே இல்லை. அதையும் தாண்டி நடந்தால் உறவுகள் அத்தனை பேர் வீட்டில் மேம்படும். அப்படின்னா என்ன? இப்போ உறவுகள் தான் மேம்படலையே, மேம்படலை தான். அப்போ தான் கிளியே கூடே கட்டலையே. கிளி ஒருவேளை கூடு கட்டுறதே உறவு மேம்பட்டுருக்குமோ? கிளியும் கூடு கட்ட போகிறது இல்லை, உறவும் மேம்பட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது சில பேருக்கு. அதே நேரத்தில் சில பேர் வந்து தோட்டத்துறவுலாம் வச்சுருப்பாங்க. உங்கள் வீட்டு தோட்டம் நீங்கள் போனால் வந்து அந்த இடத்துல தங்குவீங்க. கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சுருப்பீங்க. அப்போ அது கெஸ்ட்டு ஹவுஸு வீடு தானே அது. ஆமாம். அந்த இடத்துல யாரும் போக மாட்டீங்க. இப்போ மாதத்துக்கு 4 நாள் 5 நாள் போவீங்க வருவீங்க. அங்கே கூடு கட்டினாலும் அது பொருந்தும். அது ஆச்சுங்களா? அப்போ உறவு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அது மேம்படும். புறா எங்கெங்கே வந்து போகுதுங்க. அதுதான் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. புறாவை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அது எங்கே இருக்குன்னாக்கா கோயில் மாடத்தில் தான் இருக்கும். இப்போ நான் கட்டியிருக்கிற கோயிலில் மாடம் இருக்குது. நான் எங்கே புறாக்கு இடம் விட்டேன்? ஃபுல்லாக லிங்கம் தான் இருக்குது. 108 எங்கேயுமே கிடையாது. நம்ம கோபுரத்தில் நம்ம மகா சிவலிங்கேஸ்வரம் திண்டிவனத்தில் சிவன் கோயிலில் 108 மாடம் இருக்கும். ஆமாம். 108லேயும் சிவலிங்கம் தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து ஏதோ ஒரு சிற்பங்கள் வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு சிலைகள் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த கோயில் கோபுரம் முழுக்க சிவலிங்கத்தால் நிறைஞ்சிருக்க ஒரு கோவில் நம்ம கோவிலாக இருக்குது. வெறும் லிங்கமாக இருப்பார். மெயின் அவர் இருப்பார், மூலவர். சுற்றி கோபுரம் சுற்றி ஒவ்வொரு மாடத்துலேயும் லிங்கம் தான். அப்படி பார்க்கும்போதே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். 108 லிங்கம் இருக்கும். அப்போ மாடத்தில் நீங்கள் இடம் கொடுக்கல, என்னமோ அப்படி அமைஞ்சு போயிடுச்சு. ஆனால் புறா தங்குறது மாடத்தில் தான் தங்கும். இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்னு எடுத்திங்கனாக்கா, நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் இப்படி தங்குறோம். அந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு அவுட்ரு சைடில் வெளிப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா யார் வீட்டு வெளியில் அங்கே ஸ்பேஸ் இருக்கும் பாருங்கள், அங்கே போய் கூட்டு கட்டிருக்கு. ஆமாம். ஆனால் அந்த பக்கம் இவங்க போய் எட்டி பார்க்க மாட்டாங்க. அவருக்கு தெரியும் யார் அவருன்னா புறா. இந்த பக்கம் இவங்களால இப்படி தான் போக முடியும், ஏன்னா இவங்களால படிக்கிட்டு லிஃப்ட்டு தான் வர முடியும். இந்த சைடு இவங்களால வர முடியாதுன்னு அதுக்கு தெரியும். வாய்ப்பே இல்லை. ட்ரோன் தான் வரும், ட்ரோனில் பறக்க முடியாது, நம்ம போய் பறக்க ட்ராவல் பண்ண முடியாது. அதனால் அந்த இடத்துல ஒரு கூடு கட்டும். அந்த வீடு யாரோட கனெக்டிவிட்டி இருக்கோ அந்த வீட்டில் கண்டிப்பாக மணி ப்ராப்ளம் இருக்காது. சார், இப்போ வந்து நீங்கள் சொல்கிற விஷயத்தை கேட்கும்போதே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. புறா கூடு கட்டியிருக்கு அப்படின்னா மணி ஃப்ளோ தடைப்படாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து புறாவால் வந்து நிறைய பிரச்சனைகள் வருன்றதுனால புறா கூடு கட்டியிருந்தா கூட அதை முட்டை போடுறதுக்கு முன்னாடி தட்டி விடணும் அப்படின்றது தான் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நான் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன் சார். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சூழல் நாங்கள் பண்ணிட்டோம். இப்போ வந்து புறா கூடு கட்டினதை நாங்கள் வந்து தட்டி விட்டுட்டோம், ஏன்னா அதோட எச்சத்தினால பிரச்சனை வரும், இல்லைனா புறா கூடு வந்து அந்த இடத்த அசிங்கம் பண்ணிவிட்டு நாங்கள் தட்டி விட்டுட்டோம், ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்ன பதில் சார்? நானே சொல்கிறேன், புறாவினுடைய எச்சம்னா சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியல. ஈஸியாக நம்ம கல்விக்கல் வரத்தன புறாவினுடைய கக்கா அது காலில் படக்கூடாது. அப்படி நீங்கள் அதை தொடர்ந்தா போல் காலில் மிசி போயிட்டு வந்தீங்கன்னாக்கா
லங்ஸ் ப்ராப்ளம் வரும். ம். அப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே சார், நான் தான் முதல்ல சொல்லிடுறேன், புறா தான் உங்கள் வீட்டுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸில் பின்புறத்தால் தானே இருக்குது. ம். நீங்களே அதை வந்துட்டு வேடிக்கை தான் பார்க்க முடியும். உங்கள் வீட்டிலேருந்து ஜன்னல்லேருந்து ஓரமாக பார்த்தா தான் தெரியும் அது. உங்கள் வீட்டுக்கு அவுட்டரில் இருக்குது அது. எச்சம் எப்படி நீங்கள் அங்கே போய் படும்? ம். வாய்ப்பே இல்லை. பட்டுச்சுன்னா தான் அது படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் நம்ம பொதுவாக சொல்லிட்டோம், புறாவை வளர்க்க வேண்டாம்னு சொல்கிறதுக்கு காரணங்கள் பல. மெயின் காரணம் இதுதான். அது இந்த அந்த விங்கு இருக்குல்ல, ரெக்கை, அந்த ரெக்கைக்குள்ளே நிறைய இந்த சமாச்சாரம்லாம் உள்ளே வச்சுருக்கோம். கேன்னு கருத்து அதெல்லாம் மூக்குள் நாசிக்குள்ளே போயிடுச்சுனாக்கா வீசிங் ப்ராப்ளம் வந்துடும். ம். அதான் வீசிங் லங்ஸு ரெண்டும் கனெக்ட் ஆகிடும், அந்த ப்ராப்ளம் வந்துடும். ம். ஆமாம், இந்த இப்படி ப்ராப்ளம் ஒரு பிரச்சனையை கொடுத்தாலும் மணி ஃப்ளோ வந்து நல்லபடியாக இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் வந்து உங்கள் வீட்டுக்கு அவுட் சைடில் தான் அது இருக்க போகுது. அதனால் அது பிரச்சனை இல்லை. அப்படி இருந்துச்சுனாக்கா அந்த வீட்டில் மணி ஃப்ளோட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும். பண பிரச்சனைலாம் மனிதன் இருக்கும். அந்த வீட்டில் வந்து அதாவது இதுக்கு முன்னாடி கூட இஎம் கட்டுறது கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்போ இஎம்ஐல ஈஸியாக கட்டுவீங்க. அப்போ மணி ஃப்ளோட்டிங் இருந்துகிட்டு இருக்கும், பணம். அப்போ பண பிரச்சனை இருக்காது வச்சிங்களா. மைனாவும் அவ்வளோ சீக்கிரம் வந்து கட்டிடாது. நம்ம வீடுங்களில் நம்மளாவது இதெல்லாம் கூட ஏதோ ஒரு மாதிரி நடந்துருச்சுன்னா கூட மைனா மட்டும் அவ்வளோ சீக்கிரம் கனெக்ட் ஆகாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி வரேன். நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ்ன்னு கட்டுவீங்க. நீங்கள் எப்போ மாதத்துக்கு ஒருக்க 2 மாதம் 3 ஒருக்க அப்போ போயிட்டு வருவீங்க. அங்கே வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, பெரிய பங்களா மாதிரி இருக்கும், யாரும் வரமாட்டீங்க போக மாட்டீங்க. அந்த மாதிரி இடத்துல மைனாக கட்டுச்சுனாக்கா ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டே இருப்பீங்க, ப்ராப்பர்ட்டி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். மைனாக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. அப்போது பறவைகள் பொதுவாக இந்த மாதிரி நடக்கும்போது இவ்வளோ சமாச்சாரத்தில் வசதி நமக்கு இருக்குது. அதே நேரத்தில் முதல்ல நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க சார், இப்போது பறவைகள்லாம் வந்துட்டு அதுவாக தான் கூடு கட்டி அது ஆப்வியஸ்லி அதான் நடக்கும். அதுவாக தான் கூடு கட்டும், அது கட்டின கூட்டில் தான் முட்டையிடும், குஞ்சு பொரிக்கும், பறந்து போகும், அப்படியே போகும், வாழ்க்கையே போய்கிட்டே இருக்கும். நாம் அதுக்கு கூடு மாதிரி நம்ம வச்சு அந்த இதில் நம்ம கட்டி மாதிரி கொடுத்து அந்த கூட்டில் அது வந்து வாழ்ந்துட்டு முட்டைட்டு போகணும்னா வாய்ப்பே இல்லை. சரி சார், நீங்கள் வாய்ப்பு இல்லைன்றீங்க. எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் இன்னொரு காலத்தில் அப்படி வச்சேன், அது வந்துடுச்சு, அப்படி யார் இன்னும் சொல்ல வந்தால் நீங்கள் அந்த முன்காலத்தில் அந்த சூழ்நிலைக்கு முன்ன வரைக்கும் நீங்கள் ஆர்டினரி பர்சனாக இருந்திருப்பீங்க. அப்படி ஒரு சம்பவம் ஒரு முறை உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் கூட மிகப்பெரிய செல்வந்தராக நீங்கள் வந்துடுவீங்க. ஆமாம், ஏன்னாக்கா கடவுள் வந்து அப்படி ஒரு சக்தியை அதுகளுக்கு கொடுத்துருக்குறாரு. நடக்காத ஒரு அதிசயம் நடந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அதிசயம் நடக்குன்றீங்க. உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடந்துடும். அப்போ எல்லோரும் இப்போது ஆளுக்கு ஒரு கூடு கட்டி உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் மாட்ட போக போகிறீங்க. செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அது உங்களுக்கு செய்யுமான்னு பார்க்கணும். அது வந்து ஒன்றும் தூக்குனாங்குருவி மாதிரி நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் தூக்குனாங்குருவி சொன்னீங்க. தூக்குனாங்குருவி மாதிரியே கூடு மாதிரியே உங்களுக்கு ரெடிமேடே விற்கிது. வாங்கி மாட்டி பார்த்துங்களேன். ஏன்னா வந்து அது அதில் அடைக்காத்து உள்ளே வந்துட்டு போதான்னு பார்த்துங்களேன், ஒன்று கூட வராது. மற்ற பறவைகளுக்காவது பார்க்கலாம், அப்படி சொல்லலாம். தூக்குனாங்குருவிக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வீடு வந்து அவங்களாம் சொந்தமாக கட்டி தான் அவங்க உள்ளே வருவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அப்போது நாம் புரிஞ்சுக்கிறது, இந்த பறவை இனங்களுக்கு ஒவ்வொரு பறவை இனங்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன், மனிதனிலே வந்துட்டு மனிதனுக்கிட்டே சில சக்தி இருக்குது, நல்ல சக்தி இருக்குது. அதுமாதிரி பறவைகளுக்கிட்டையும் சில நல்ல சக்தி இருக்குது, கெட்டது. நாம் நல்ல சக்தியவே பேசுவோம், நல்ல சக்தியை எடுக்கிறதுக்கு வழியை பார்ப்போம். அதுக்குள்ளே சில இதில் 1 2 இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. அது வந்து அது எதுக்குன்னாக்கா மனிதர்களை எதிர்ப்புக்காக இல்லை, அதை தற்காப்புக்கு வச்சுக்கிறதுக்கு பிற பறவைகிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக இறைவன் கொடுக்கப்பட்டது. அதில் நம்ம போய் மாட்டினா நமக்கு அந்த தொந்தரவு வருது. அதனால் மற்றபடி அதனால் வந்து நமக்கு ப்ளஸ்ஸு தான் இருக்க ஒழிய பறவைகளுடைய மைனஸ் இல்லை. அதனால் பறவைகள் வீட்டில் வந்து முதல்ல சொன்ன மாதிரி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அது மூலயமாக பலன்கள், பிரதிபலன்கள், லாபங்கள் அதுங்களுக்கு எப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கோ அது மூலயமாக அதோட மனிதர்களாகி நாம் தான் அதிகப்படியாக சந்தோஷமாக இருப்போம் என்பதை இதை கேட்டதுக்கு பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிய வரும். கண்டிப்பாக சார். பறவைகள் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான நன்மைகள்லாம் வந்து கிடைக்க போகுது, அதனுடைய கூடு நம்ம வீட்டில் அமைஞ்சால் எந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து அமையும் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.